அனைவருக்கும் வணக்கம். நான் இந்திய பெண்ணே பாரதி பேசுகின்றேன். தொடர்ந்து நான் சாபி இது பூட்டு 11 இந்த மாதிரி விஷயங்களை தொடர்ந்து சொல்லிகிட்ருக்கேன். பிரபஞ்சத்தையும் நம்முடைய ஐதீகமான கடவுள்கள், சித்தர்கள், குலதெய்வம் இது எல்லாத்தையுமே 11 கூடவோ 369 கூடவோ இப்போது இந்த மேனிஃபெஸ்ட் பண்ணுறது, லா ஆஃப் அட்ராக்ஷன் சொல்கிற நம்முடைய கடவுள்களை தொட்டுக்கொள்ளாத, நம்முடைய இந்து சமய விஷயத்தையே தொட்டுக்கொள்ளாமல், ஆனால் வெறும் அவங்க சொல்கிறது லா ஆஃப் அட்ராக்ஷன் சொல்லுவாங்க. இந்த நம்பர் யூஸ் பண்ணுறது இது ஃபாரினர்ஸ் கண்டுபிடிச்சதுன்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. ஆனால் இந்த உலகத்துக்கே ஒரு தாய் வீடுன்னு சொன்னால், தாய் வீட்டில் மூத்த தாய் வீடுன்னு இருக்கும் பார்த்திங்களா, நம்ம பாட்டி வீடு, அப்பாவின் அம்மா வீடு, அப்படியே அப்பா வழியில் உங்களுக்கு போகும் பார்த்திங்களா, அந்த மாதிரி ஒரு விஷயந்தான் குமரி கண்டம், தமிழ்நாடுன்றதெல்லாம். இங்கேருந்து போய் அதிலேருந்து டெவலப் பண்ணி அவங்க கண்டுபிடிச்சிருக்கலாம். மொத்தமே இங்கேருந்து கொண்டு போனதை அப்படியே உல்ட்டாவாக சொல்கிறாங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். இங்கேருந்து போகுது, நம்ம வீட்டிலேருந்தே நம்ம அடுத்தடுத்து காலத்தில் பசங்க நம்மக்கிட்டேருந்து கூட்டு குடும்பத்துலேருந்து பிரிஞ்சு போகிறாங்க. இங்கேருந்து சில ஒரு பிடி எடுத்துகிட்டு போகிறாங்க. அங்கே போயிட்டு வேறு ஒரு ஸ்கில்லை கற்றுக்குறாங்க. அதுக்கடுத்த தலைமுறையில் இன்னும் பெருசாக வராங்க. ஆனாலும் அது ஆழ வேர் நுனி நம்மக்கிட்டேருந்து போயிருக்கு. அப்படி தான் நான் சொல்ல வரேன். அப்படி அவங்க இது மொத்தமே எங்களுதுன்னு சொல்லிட்டு அதை பிரகடனப்படுத்தாமையே உலக மக்களால் இது ஃபுல்லாகவே ஃபாரினர்ஸ்ன்றது பார்க்குறோம். நம்ம அந்த விஷயங்களை நான் தொடர்ந்து என்ன பார்க்குறேன்னா, இது நம்மக்கிட்ட இருக்கிற அந்த வேர் விஷயம் நம்மக்கிட்டேருந்து போயிருக்குதுன்றதை கண்டுபிடிச்சி, நான் அது அவங்கள்தா என்னதா நம்மள்தான்னு சொல்லிட்டு போராடுறதுக்கு நான் வரல. அந்த விஷயத்தை மறுபடியும் நம்முடைய கடவுள் கூட, நம்முடைய குலதெய்வத்து கூட, ஏன்னா இங்கேருந்து ஆரம்பித்த விஷயம் அப்படியே அது தூரம் இருக்கும்போதே அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருந்தால், ஆரம்பித்த மூல கடவுள்கிட்ட இருந்து அதை சேர்க்கும்போது அது எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கும். அதனுடைய பலனை நம்முடைய கடவுள்கள் மூலமாக நமக்கு அதிகமாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவங்களுக்கும் அதிகமாக கிடச்சிட்டு போட்டோம், அதை பற்றி நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் நமக்கே சம்மந்தப்பட்ட விஷயத்த நாம் ஏன் தெரிஞ்சுக்காமல் இருக்கணும், அதுதான் என்னுடையது. அதனால் இந்த குலதெய்வம் என்று நம்ம ஆடி மாதம்னாவே நம்ம எப்போவுமே குலதெய்வம் சொல்கிறோம். அது இல்லாமல் எப்படி இந்த புத்த பூர்ணிமா அதெல்லாம் சொல்கிற மாதிரி ஆடி மாதத்தில் வர பௌர்ணமி கூட சித்தர்களுக்கு ரொம்ப முக்கியமான நாள் தான்றது, குலதெய்வத்துக்கு ரொம்ப முக்கியம், அம்மன்களுக்கு ரொம்ப முக்கியம். இப்படியெல்லாம் இருக்குது இல்லைங்களா. எப்பவுமே மாதம் நான் சொல்கிறேன் இல்லைங்களா, ஒவ்வொரு மாதமும் 1ஆம் தேதி இவங்களெல்லாம் நம்ம வாசப்படி தொடச்சி கூப்பிடணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அந்த மாதிரி முதல்ல எப்போவுமே நான் குலதெய்வத்தை தான் கூப்பிட சொல்லுவேன். வாசப்படி தொடச்சிட்டு மாயிலை இருந்தால் கிடச்சா மாயிலை, இல்லைனா பூக்கள் கொஞ்சம் சந்தனம் இதெல்லாம் வச்சுட்டு நீங்கள் நம்ம யாரெல்லாம் வாங்கன்னு கூட்டின்னு போய் பூஜை ரூமில் விட்டுடணும். பூஜை ரூமில் முன்னாடியே ஒரு விளக்கேற்றி வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லுவேன். ஏதாவது ஒரு குறிப்பிட்ட சித்தர்கள் நம்மனா அந்த இடத்துல நான் எப்போவுமே சந்தனத்தை இது பண்ணிக்கோன்னு சொல்கிறேன். ஆனால் அந்த 1ஆம் தேதி சந்தனமில் நிறைய பேர் நம்ம கூப்பிட்றோன்றதுனால நம்ம சும்மாவே பூஜை ரூமில் ஒரு விளக்கு ஏற்றி வச்சுருந்தால் போதும். அந்த பேரை மட்டும் சொல்லி வாசப்படி துடைக்கிறது தான் அங்கே முக்கியம். அந்த வாசப்படியில் அவங்கள நம்ம சொல்லி அவங்க பேருங்களை சொல்கிறது தான் முக்கியம். இந்த மாதத்துக்கு இதுன்னு சொல்கிற மாதிரி அந்த மாதிரி கூப்பிட்றோம். இதில் நான் எப்போவுமே முதல்ல குலதெய்வம் சொல்கிறேன்னு சொல்லுங்கள். ஒவ்வொரு 1ஆம் தேதியுமே தமிழ் மாதம் 1ஆம் தேதி குலதெய்வத்தை ஃபஸ்ட்டு நம்ம சொல்லி வாசப்படியில் சொல்லி தண்ணி தெளித்து சந்தனம்லாம் பூசி குங்குமம் வச்சு பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அந்த நிலைவாயிலில் நம்முடைய குலதெய்வம் இருக்கும். நம்ம கூப்பிட்டா ஒருவேளை வேறு யாராவது தீய சக்திகள் இருக்கிறவங்க, நம்ம மேலே எதிர்ப்பு இருக்கிறவங்க அதுக்கு கட்டு போட்டிருந்தாலோ, அது நம்மக்கிட்ட வரவிடாத மாதிரி அவங்க ஏதாவது வேலை பார்த்துருந்தாலோ, அது வேலை பார்க்கவே தேவையில்லை, மனசால் நினச்சாலே வேலை பார்த்த மாதிரி தான். அந்த மாதிரி பண்ணியிருந்தால் நம்ம பேர் சொல்லி வாசப்படி தொடச்சி கூப்பிடும்போது சாம்பிராணி வாசனையோட வீட்டெல்லாம் தொடச்சி நம்ம முன்னாடி நாள் தான் பண்ண முடியும். காலையில் கூப்பிட்றது பெஸ்ட்டு. அப்படி மறந்துட்டால் கூட டைம் இல்லாத போனால் கூட ஈவினிங் 6க்குள்ளே கூப்பிட்டுலாம் 1ஆம் தேதி. அந்த மாதிரி அந்த இடத்துல தொடச்சே நம்ம அதெல்லாம் மஞ்சள் குங்குமம் வச்சு கூப்பிடும்போது அது கொஞ்சம் ஆக்டிவ் ஆகும். அது ஏதோ ஒரு அந்த இடத்துல ஒரு மாதிரி மந்தப்பட்டு நிற்கும். ஏதோ நிறைய பேருனுடைய சாபங்கள் பொறாமைகள்னால அந்த இடத்துல உள்ளே வர முடியாமல் நிற்கும். அதை நம்ம கரெக்டாக அந்தந்த மாதத்துக்கு உரிய நம்ம வீட்டுக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்களை நம்ம கூப்பிடும்போது அது உள்ளே வரத்துக்கு வாய்ப்பு இருக்குதுன்றது தான் அதை நான் மாதம் சொல்லிட்டு இருக்கேன். இப்போ நான் இனிமேல்ட்டு என்ன சொல்கிறேன்னா, இந்த எப்போவுமே மாதம் முதல் 1ஆம் தேதி ஆனால் நீங்கள் உங்கள் வீட்டு குலதெய்வத்தை கூப்பிடுங்கன்னு சொல்கிறேன் இல்லைங்களா, அது கூட ஒவ்வொரு மாதமுமே பிரபஞ்சத்தின் சாவித்திரி தேவியே வருகன்றதையும் சொல்லிவிடுங்க. அது இல்லாமல் இந்த முறை ஆடி மாதத்துக்கு நான் இது இல்லாமல் கொஞ்சம் கூட சொல்கிறேன் இல்லைங்களா, அந்த விஷயத்தில் மணப்பாக்கம் கன்னிமாவே வாங்கணுங்க. அந்த மணப்பாக்கத்தில் இருக்கிற கன்னிமான்றதே 7 பேர் சப்தகன்னிங்க. அவங்க அந்த சப்தகன்னிங்க கன்னிமா சில பேருக்கு குலதெய்வமாக இருக்கும். சில கடவுள்கள் இப்போ முனீஸ்வரன் சில கடவுள்கள்லாம் இருக்குது, அதெல்லாம் எல்லாருக்கும் கிடையாது. நான் ஒரு முந்தநேத்தோ அந்த ஒரு 2 ஃபங்க்ஷன் போனேன்னு சொல்ல பாருங்கள். அதில் ஒன்று ஆத்து முனீஸ்வரன் அப்படின்னு இங்கே சென்னையில் தான் இருக்குது. ஆத்து முனீஸ்வரன் சொல்லிட்டு கோயில் இருக்குது.
எப்படி அங்காள பரமேஸ்வரி பெரியாண்டவர் செட்டு மாதிரி அந்த கோயிலில் என்ன ஆகுதுன்னா, அங்காள பரமேஸ்வரி முனீஸ்வரன் அந்த கோயிலில். அது நான் உங்களுக்கு முடிஞ்சால் நான் அங்கே எடுத்தேன் வீடியோ, உயரமாக பெருசாக இருக்கும். அதை இந்த கிளிப்பில் இந்த வீடியோனுடைய லாஸ்ட்டில் இந்த கிளிப்பு போடுறவங்களுக்கு பெரிய குதிரை மாதிரி ஒன்று இருக்குது முன்னாடி. அதுக்கப்புறம் இன்னொரு இடத்துல கத்திங்கெல்லாம் நிறைய வச்சுருக்குது. முனீஸ்வரன் எங்களுக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு நாங்கள் அந்த ஃபங்க்ஷனுக்கு தூரவே நின்று தான் பார்த்துட்டு வந்துடலாம், குழந்தைய மொட்டை அடிக்கிறதுன்னு பார்த்தோம். அப்புறம் பார்த்துட்டு சரி அது ஒரு கோயில் மாதிரி இருந்தது, அங்காள பரமேஸ்வரி கோயிலெலாம் போட்டுருந்தது. அங்காள பரமேஸ்வரி எங்களுக்கும் அது ஒரு வகையில் இதில் கணவர் வீட்டினுடைய அப்பா வழியில் ஏதோ ஒன்று வருது, அந்த அங்காள பரமேஸ்வரின்றது வருதுன்னு நினைக்கிறேன். ரெண்டு தலைமுறையாக அது ரொம்ப அவங்க கும்பிட்றதை விட்டுக்கிறாங்க. சப்தகன்னி தான் ரொம்ப மெயினாக எங்களுக்கு குலதெய்வமாக கும்பிட்றாங்க. அதுவும் பல்லூரில் ஒரு குலதெய்வங்க. அது எல்லாரெல்லாம் வரமாட்டாங்க, எங்கள் குடும்பத்து ஆளுங்க, எங்கள் பூர்வீக குடும்பத்து ஆளுங்க மட்டும் வந்து அங்கே கும்பிட்டுட்டு போயிடுவோம். நாங்கள் அதை பூட்டிக்கிட்டு போயிடுவோம். அதை வருஷத்துக்கு வருஷம் டெவலப் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சுற்றி சிமெண்ட்டெல்லாம் போட்டு கட்டினே வரும். ஆனால் மேலே மட்டும் ஓப்பனாக தான் இருக்கும் எப்பவுமே சப்தகன்னி. அதுக்கான கதைலாம் எப்பவுமே ஏற்கனவே அங்கே போகும்போதே போட்டுக்கிறேன், அங்கெல்லாம் சொல்லியிருக்கேன். அங்கே என்ன நடந்தது, எதனால் நாங்கள் அங்கே வந்து கும்பிட்றதா இருக்குது, அந்த கனவுலேயே வந்து அந்தம்மா காட்சி கொடுத்து என்னை கும்பிடுன்னு சொன்னது, நான் சப்தகன்னின்னு சொல்லிட்டு போனது. அதனால் அங்கே வந்து ஒரு 4-5 தலைமுறையாவோ இல்லை 7 தலைமுறையாவோ தொடர்ந்து அங்கே வந்து கும்பிட்ற ஒரு விஷயம் இருக்குது. இந்த கன்னியம்மா நான் சொல்கிறது மணப்பாக்கம் கன்னியம்மாவை நீங்கள் கூப்பிடுங்க. ஏன் நான் வந்து மணப்பாக்கம் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், இந்த மணப்பாக்கம் கன்னியம்மாவை கூப்பிட பின்னாடி தான் இந்த சாவித்திரி தேவி, இந்த பிரபஞ்சம் 11 இந்த விஷயங்கள்லாம் பிராபகமாக வர ஆரம்பிச்சிது. மணப்பாக்கம் கன்னியம்மாவை நீங்கள் கூப்பிட்டீங்களானாவே என்ன நடக்கும்னா, உங்கள் வீட்டில் அப்பா வழியில் யாராவது சின்ன கன்னிப்பெண், ஏஜ் அட்டன் பண்ணாத கன்னிப்பெண்ணோ இல்லை கல்யாணம் ஆகாத கன்னிப்பெண்ணோ லாஸ்ட் 7 தலைமுறையில் போயிட்டு இருந்தாங்கன்னா, நீங்களே அது விஷயம் தெரியாமல் இருந்தீங்கன்னா, அந்த மணப்பாக்கம் கன்னிமாவை வணங்குறது மூலமாக அந்த உங்கள் வீட்டில் போன அந்த கன்னி குழந்தைய, சின்ன குழந்தையினுடைய ஆத்மாவை காட்டி கொடுக்கும். காட்டி கொடுக்குறது உங்களுக்கு காட்டி கொடுக்கலனா கூட அந்த ஆத்மா மூலமாக உங்களுக்கு 2வது குலதெய்வம் உருவாகும். இன்னொரு விஷயம் சொல்கிறேன், இந்த ஏற்கனவே இது நான் உங்களுக்கு சொன்னது தான். சூரிய கர்மா யாருக்கெல்லாம் இருக்குதுன்னு கேட்டால், அஸ்வினி, ஆயில்யம், அனுஷம், பூரட்டாதி இந்த நட்சத்திரத்தில் நீங்கள் இருந்தாலும் சரி, அந்த நட்சத்திரத்தில் இருந்தாலே நீங்கள் சூரிய கர்மா இருக்குது. சூரிய கர்மா உங்களுக்கு இருந்தாலே சிம்ம ராசிக்காரர்களாலேயோ சிம்ம லக்னக்காரர்களாலோ கார்த்திகை, உத்திரம், உத்திராட நட்சத்திரக்காரர்கள் மூலமாக மிகுந்த நல்லதும் இருக்குது, கெட்டதும் இருக்குது. ஆனால் இதில் ஸ்பெஷல் இன்னொரு விஷயம் இருக்குதுன்னா என்னன்னா, இந்த மாதிரி சின்ன வயசில் உங்கள் வீட்டில் 7 தலைமுறைக்கு முன்னாடி சின்ன பொண்ணாக இருக்கிறப்ப போயிட்டாங்கன்னாலே அந்த வீடு கார்த்திகை, உத்திரம், உத்திராடம் நட்சத்திரத்தோடு சம்மந்தப்பட்டிருக்குதுன்னு அர்த்தம். ஒன்று அந்த ஆத்மாவை நல்லா தொடர்ந்து கும்புறதுனாலையோ இல்லை அந்த ஆத்மாவுக்கு அந்த குடும்பத்து மேலே ரொம்ப பற்று இருக்கிறதுனாலையோ அந்த வீட்லேயே கார்த்திகை, உத்திரம், உத்திராட நட்சத்திரக்காரர்கள் பிறந்து விடுவது உண்டு அப்படின்ற விஷயமும் சொல்கிறேன். இதெல்லாம் எனக்கு இல்லை. எனக்கு அஸ்வினி, ஆயில்யம், மனுஷம், புரட்டாதி நட்சத்திரமே எங்கள் வீட்டில் இல்லை. கார்த்திகை, உத்திரம், உத்திராடம் நட்சத்திரக்காரர்களே உங்கள் வீட்டில் இல்லை. ஆனாலும் நீங்கள் மணப்பாக்கம் கன்னிமா வணங்கத்து மூலமாக இப்படி ஒரு வேளை உங்கள் வீட்டில் ஒரு கன்னி தெய்வம் இருந்திருந்ததானா அதனுடைய சக்தியை உங்களுக்கு மீட்டெடுத்துன்னு வந்து கொடுக்கும். அந்த சக்தி வந்து உங்கள் வீட்டுக்கு ஒரு 2வது குலதெய்வமாக செயல்படும். ஏன் 2வது முதல் குலதெய்வம் ஒரு காரணத்துக்கு முக்கியம், அதே மாதிரி 2வது குலதெய்வம் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் எப்படின்னா, முதல் குலதெய்வம் எப்படின்னா உங்களை காப்பாற்றுறது, எந்த எதிரிகிட்டேருந்து காப்பாற்றுறது, தீய சக்திகள் கிட்டேருந்து காப்பாற்றுறது, அதுதான் முதல் குலதெய்வம். ஆனால் இந்த 2ஆம் குலதெய்வம்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன், உங்கள் வீட்டில் கன்னி தெய்வ தொடர்பு என்னது, கன்னி தெய்வம் சொல்லிட்டேன், அதையே திரும்ப சொல்ல வேணாம். அந்த கன்னி தெய்வத்தினுடைய சக்தியை நம்ம ஆக்டிவேட் பண்ணால், ஒருவேளை நம்மளுக்கு அந்த இது கிடச்சிச்சானா, நம்மளுடைய 7 தலைமுறையில் இருந்து நம்மளுக்கு அந்த ஆத்மாவை நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணிட்டோமானா என்ன நடக்கும்னா, உங்கள் விருப்பங்கள் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும், உங்களோட ஆசைகள் நிறைவேறும். இது வந்து காப்பாற்றுறதும், எதிரிகிட்டேருந்து காப்பாற்றுறதும், தீய சக்திகள்கிட்ட காப்பாற்றுறது தான் மோஸ்ட்லி ஒர்க் அவுட் ஆகுது ஃபஸ்ட்டு குலதெய்வம். 2வது குலதெய்வம் நான் சொன்னது சும்மா ஏதோ 2வது குலதெய்வம் இல்லை, நான் சொன்ன அந்த கன்னி தெய்வ விஷயம். அந்த விஷயம் மட்டும் உங்களுக்கு ஏற்கனவே அது இருக்குது, அப்படி ஒரு விஷயம் இருக்குது, நீங்கள் கவனிக்காமீங்கன்றாலும் சரி, இல்லை ஏதோ ஒரு இடத்துலேருந்து 7 தலைமுறைக்கு முன்னாடி இருந்து இழுத்து கொண்டு வந்து கொடுக்கறதுக்கு ஒரு வாய்ப்பாக மணப்பாக்கம் கன்னிமா கும்பிட்டா நடக்கலாம்னு எனக்கு இப்போ கடந்த ஒரு மாதமாக மணப்பாக்கம் கன்னிமா நான் சொன்னதுலேருந்து நிறைய பிரபஞ்ச விஷயங்களே என்னால் பார்க்க முடியுது. இந்த கன்னின்றதே, இந்த கன்னி தெய்வங்கள் 7 சப்த கன்னின்றதே முருகரோடு சம்மந்தப்பட்டது. அந்த கிருத்திகை அதுலேயும் நான் உங்களுக்கு சொன்னேன், மாதம் கிருத்திகைன்றதே முருகருக்காக தான் நம்ம எப்பவுமே பண்ணுவோம்.
அந்த கிருத்திகை, உத்திரம், உத்திராடம் 3 நட்சத்திரமே அந்த கன்னி தெய்வ தொடர்பு இருக்குன்னு சொல்கிறேன் இல்லைங்களா? அந்த சப்த கன்னிகளும் அதோடு தான் தொடர்பு இருக்கின்றது. அந்த முருகரால் உண்டாக்கப்பட்ட அந்த 7 சப்த கன்னிகளுமே இந்த கன்னி சம்பந்தமான அந்த கன்னி தெய்வ சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் இருக்குது. குமாரனா முருகர்னு நம்ம சொல்கிற மாதிரி, குமாரின்னாலும் முருகர் தான். குமாரின்னாலும் கல்யாணமாகாத கன்னி பெண் அர்த்தம். கன்னினாலும் கல்யாணமாகாத கன்னி பெண் அர்த்தம். நான் எங்கே போனாலும் நான் இந்த கான்செப்டெல்லாம் புரிஞ்சுக்கிட்ட சமயத்துலேருந்து, நான் முந்தநேற்று ஒரு 2 நாளைக்கு முன்னாடி நான் முக்கியமான விஷயங்களுக்கு நான் போகும்போதெல்லாம் ரொம்ப ரேராக சப்த கன்னின்னு இருக்கும், இல்லைன்னா கன்னிமா துணைன்ற ஆட்டம் இருக்கும். என்னுடைய வண்டி ஸ்ட்ரக் ஆகி நின்றுது. ஒவ்வொரு முறையும் என் வண்டி ஏதோ ஓடாமல் நிற்கும், இல்லை யாராவது தடுத்து கிராஸ் பண்ண முடியாத ரொம்ப நேரம் நிற்கிற மாதிரி இருக்கும். அப்படி இருந்தாலே கன்னியம்மா துணைன்ற ஒரு ஆட்டோவோ வண்டி மேலேயோ போட்டு என் எதிரில் கிராஸ் ஆகணும். அது நான் பார்த்த பின்னாடி என்னை அது விட்டுரும் ஃப்ரீயாக. இந்த விஷயம் எனக்கு தொடர்ந்து 1 மாதத்துக்கு ஒரு முறை 2 மாதத்துக்கு ஒரு முறை நடந்துக்கிட்டே தான் இருக்கும். ஏன்னா இந்த கன்னி தெய்வ கான்செப்ட் எனக்கு புரியுது மட்டும் இல்லாமல் எங்களுடைய குலதெய்வமே இது இருக்குது. அது எங்களுக்கு மட்டும் குலதெய்வமானால் அப்படி இல்லை, உங்களுக்கும் கூட அந்த விஷயத்தை ஆக்டிவேட் பண்ணிக்கணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். அதனால் நீங்கள் இந்த மாதம் 1ஆம் தேதி வந்து அது மாதிரி மணப்பாக்கம் கன்னிமாவை கூப்பிடுங்க. கூப்பிட்றதோட இந்தம்மா நம்மளுக்கு ஒரு கேளுங்க. எங்களுக்கு ஏதாவது அந்த மாதிரி சின்ன வயசில் சின்னதாக ஏஜ் அட்டன் பண்ணாதையோ இல்லை கல்யாணத்துக்கு முன்னாடியே கன்னி தெய்வம் கன்னிப்பெண் போயிட்டு இருந்தால் அது எங்களுக்கு ஒரு ஆத்மாவாக, எங்களுக்கு கடவுளாக, 2வது குலதெய்வமாக எங்களுக்கு வரணும், அருள் புரியணுன்ற மாதிரி மணப்பாக்கம் கன்னிமாக்கிட்டையும் கேளுங்க, உங்கள் குலதெய்வங்கிட்டையும் கேளுங்க. வர வைக்கிறது வாசப்படி தொடச்சி இவங்களை வரவைங்க. இதில் வந்து சித்தர்கள்னு பார்த்தா ஆடி மாதத்தில் வணங்க வேண்டிய சித்தர்கள்னு சொல்லிட்டு இது வரைக்கும் ஏற்கனவே நான் சொன்னது இல்லாத புதுசாக சொல்கிறதுனா மச்சமுனியை சொல்லப்படுகின்றது. அதனால் இப்போதைக்கு நான் இன்னும் மச்சமுனி பற்றி எதுவும் பேசலை. அதே மாதிரி மச்சமுனின்றதையும் கூப்பிடும்போது சித்தராக ஒருத்தரை கூப்பிடணுன்றதுக்கு கூப்பிட்டுக்குங்க. ஆனால் இது எப்பவுமே நம்ம கூப்பிட்றோம் பார்த்தீங்களா, கனகம்பட்டி இது வரைக்கும் நம்மளுக்கு ரொம்ப இருக்கும். ஸ்ரீமத் வேங்கட சுபானந்த சுவாமி இவங்கெல்லாம் உண்மையிலே ரொம்ப பவர்ஃபுல்னு இருக்கும், உங்களுக்கும் தெரியும் தொடர்ந்து சேனல் பார்க்குறவங்க. அந்த மாதிரி இவங்களையும் கூப்பிட்டுங்க. நான் வந்து அவங்கள கனகம்பட்டியை மொத்த பேருமே கூப்பிடுவேன். நான் இது வரைக்கும் நிறைய சித்தர்கள் யாரெல்லாம் உங்களுக்கு சொல்லியிருக்கணும் அவங்க எல்லாருமே ராகவேந்தர், ரமண மகரிஷி, வள்ளலார் அப்படின்னு சொல்லிட்டு என்னெல்லாம் நம்மளுக்கு வந்து இது வரைக்கும் நான் பேசியிருக்கணும் அவங்க எல்லாரையுமே நான் வந்து சொல்லுவேன். அந்த அதில் முக்கியமாக அந்த போரூர் சிதம்பரம் சித்தர் அவங்க எல்லாரையுமே கூப்பிடுவேன் நானுன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு அவ்வளோலாம் சொன்னால் முடியாதுன்றதுனால தான் குலதெய்வம் சொல்கிறேன். அது கூட எப்போவுமே இனிமேல்ட்டு பிரபஞ்சத்தின் சாவித்திரி தேவி வருக சொல்லிட்டுங்க. இந்த மாதம் இந்த ஆடி மாதம் அந்த மணப்பாக்கம் கன்னிமாவை சொல்லுங்கன்னு சொல்கிறேன். அடுத்த மாதமும் நான் இந்த மணப்பாக்கம் கன்னிமா சொல்ல மாட்டேன். இப்போ இந்த மாதம் மட்டும்தான் அதை நான் சொல்கிறேன். ஆனால் நடுவில் எப்பாவது மணப்பாக்கம் கன்னிமாவை கூப்பிட்றது அதை பற்றி சொல்வேன். இப்போ இந்த விஷயம் அப்படியே இருக்கட்டும். இப்போது 11ன்ற நம்பர் விஷயத்தினுடைய சக்தி நம்ம பார்த்துட்டே வரதுனால, இந்த சாவி பிரபஞ்சத்தை தரகுதுன்ற மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம பார்த்ததுனால, பிரபஞ்சமாக நம்மளுக்கு சொன்னதுனால, நான் எப்பவுமே சொல்கிறேன், ஆடி மாதம்னாவே ஒரு கலசம் வச்சு நம்ம அதை குலதெய்வமாக நினச்சி கூப்பிடணும்னு. தண்ணியாக வச்சோம்னா கடைசி நாள் வரைக்கும் அது இதாகும். தேங்காய் சில சமயம் ஆல்மோஸ்ட் கெடாமல் தான் இருக்குது. அந்த தேங்காய் முதல் நாள் வச்ச தேங்காய் உள்ள அரிசி போட்டுட்டு அரிசிக்குள்ளே 11 ரூபா போட்டுருங்க, சரிங்களா? அப்புறம் 2 11 நம்ம ஜாயின் பண்ணோம்ல, ஒரு 11 அந்த சொம்பில் இருக்கும். நீங்கள் இது வந்து 16ஆம் தேதியே போட்டுருங்க. அதை இப்போ நைட்டே கூட போட்டு வச்சுருங்க. 17ஆம் தேதி நீங்கள் கூப்பிடும்போது வாசப்படியிலேருந்து உங்கள் குலதெய்வத்தையும் இந்த மணப்பாக்கம் கன்னிமாவை எல்லாம் கூப்பிடும்போது வீட்டுக்குள்ளே அந்த கலசம் இருக்கணும். ஒரு தட்டில் கொஞ்சோண்டு அரிசி போட்டுட்டு அதுக்கு மேலே இந்த கலசம் வச்சு அதுக்கு கழுவிட்டு அதுக்கு வந்து நல்லா காய தொடச்சிட்டு அதுக்கு மேலே மஞ்சள் குங்கெல்லாம் வச்சுட்டு ஒரு தேங்காய் ஒன்று வாங்கி வச்சு மாயெல்லாம் வைங்க. அது காஞ்சி போயிட்டா கூட நடுவில் கூட வாங்கி நம்ம மாற்றிக்கலாம். மாதம் ஃபுல்லாக அது இருக்கட்டும். உள்ளே 11 ரூபா போட்டுருங்க. அப்பப்போ பூ வாங்கும் போதெல்லாம் மேலே அந்த தேங்காய் மேலே வச்சுக்கிட்டே வாங்க. அது மாதம் கடைசி வரைக்கும் அது நல்லா தான் இருக்குது மோஸ்ட்லி. அதை கடைசி இது நான் பார்த்துன்னு வரேன். இது வரைக்கும் ஒரு முறை கூட இது ஆகலை. பார்க்கும்போது நல்லா தண்ணி இருக்கிற மாதிரி, கொஞ்சம் ரொம்ப இலசாவும் வேணாம் ரொம்ப முத்தலும் வேணாம், பார்த்துட்டு தண்ணி இருக்கிற மாதிரி குளிக்கிட்டு வாங்குங்க. இந்த தேங்காவை நீங்கள் வந்து வாஷ் பண்ணியெல்லாம் இது பண்ண வேணாம் அப்படியே. ஏன்னா அது கொஞ்சம் ஈரம் பட்டு அந்த உள்ளே போயிட்டு அந்த அரிசியில் கொஞ்சம் அந்த ஈரம் வந்து அதெல்லாம் இருக்கும். அதனால் சும்மா மஞ்சள் தண்ணியை லைட்டாக மேலே அந்த இது மேலே அப்படி அந்த இது இருக்குதுங்களா குடுமி, அதெல்லாம் லைட்டாக கொஞ்சம் அப்படி ஸ்ப்ளிட் பண்ணிட்டுங்க. அதில் வச்சுட்டு அந்த 11 ரூபாவை நீங்கள் டெய்லியே அது 11:11க்கு அலாரம் வச்சுக்கிட்டு காலையில் 11:11க்கு நைட்டு 11:11க்கு கரெக்டாக அலாரம் வச்சுக்கிட்டு செல்ஃபோன் எப்பவுமே உங்களிலேருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி உங்களுக்கு ரொம்ப நியரஸ்ட்டாகவே இருக்கட்டும். இது வரைக்கும் உங்கள் பழக்கம் எப்போவுமே ரொம்ப நீங்கள் போகிற இடத்துக்கு கிட்டலாம் வச்சுக்கிற பழக்கம் இல்லாமல் இருக்கும். ஆனால் இப்போ அந்த மாதிரி பண்ணுங்கள் கரெக்டாக.
அந்த மாதிரி வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணலான்னா, ஒரு விஷயம் சொல்கிறேன், அது மட்டுமே போதும்னா அதோடு விட்டுருங்க. இன்னொரு விஷயம் அந்த சாவி பூட்டு விஷயத்தையும் சொல்கிறேன், அதையும் உங்களால் பண்ண முடியும், அதுக்கெல்லாம் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்களான்னா அதையும் பண்ணுங்கள். முதல் பண்ண வேண்டியது என்ன சொல்லிடுறேன். ரூ. 11 அதில் போட்டுறீங்களா? வாசப்படியில் இதெல்லாம் தொடச்சி குங்கெல்லாம் வச்சுட்டு அப்புறம் இவங்களெல்லாம் உங்களுடைய வீட்டு குலதெய்வத்தையும் அந்த மணப்பாக்கம் கன்னிமா வருக வருகன்னு கூப்பிட்டு எடுத்து போயிட்டு வச்சுறீங்களா? அதுக்கு முன்னாடியே கலசம் வச்சு அதில் ரூ. 11 போட்டுறீங்களா? அப்புறம் நீங்கள் டெய்லியே 11 முறை உங்களுடைய குலதெய்வத்தை வந்து போற்றி போற்றி சொல்லிவிட்டு அந்த சமயத்தில் உங்கள் கையில் சாவி, நான் ரொம்ப குட்டி சாவி தான் இப்போதைக்கு நம்ம டூருங்களுக்கெல்லாம் போகிறது தான் யூஸ் பண்ணேன் நேற்று போகும்போது. அதுக்கப்புறம் கொஞ்சம் பெரிய பூட்டு சாவி வாங்கலான்னு இருக்கிறேன். இதுக்குள்ளேயே நான் 17ஆம் தேதிக்குள்ளேயே வாங்கிடுவேன் பூட்டு சாவியை. இந்த ரொம்ப குட்டி சாவி வச்சுட்டுருக்கிறேன் கையில். இது கையில் வச்சுக்கிட்டு அந்த சாவியை காலையில் சமயத்தில் பிரபஞ்சத்தை திறக்கிறோம். சாவின்னும் போது சாவித்திரி தேவி நீங்கள் சொல்லாமே உங்கள் கூட கனெக்ட் ஆகிடுவாங்க. சாவியை கையில் வச்சுக்கிட்டு உங்கள் குலதெய்வத்தை 11:11க்கு உங்களுக்கு கரெக்டாக நான் சொன்ன மாதிரி அலாரம் வச்சுக்கிட்டு பண்ணினாலும் பரவாயில்ல. 11 முறை உங்கள் முக்கிய வேண்டுதலை சொல்லிட்டுங்க. ஆனால் முதல்ல உங்களுடைய குலதெய்வத்தை பேர் சொல்லி போற்றி சொல்லிடணும். முதல்ல முன்னாடியே ஒரு பேர் வருது, மணப்பாக்கம்லாம் வருதுன்னு வச்சுங்களேன், அப்போ அந்த ஓம் ஸ்ரீ சொல்ல தேவையில்லை. ஒரு பேர் வந்து அப்படி வருதுன்னா சொல்ல தேவையில்லை. அப்படியே டைரெக்டாக ஆரம்பிக்கும் பார்த்தீங்களா உங்களுக்கு, அந்த மாதிரி சமயத்துலாம் முன்னாடி ஓமோ ஸ்ரீயோ போட்டுக்கணும் உங்களுக்கு. ஒரு ஊர் பேரோ இல்லை வேறு ஏதாவது வந்து வரும் சில சமயத்தில், அந்த மாதிரி இருந்ததுன்னா அதுக்கு வந்து ஓம் ஸ்ரீ சொல்லணுன்றது இல்லை. அது மாதிரி ஒரு மரியாதைக்குரிய ஒரு விஷயம் வந்து அதுக்கப்புறம் அதை சொல்லணுன்றது சொல்லி போற்றி சொல்லிவிடுங்க போதும், வேறு ஒன்றுமே இல்லை. இப்போ நம்ம இது வந்து நம்மளுடைய கடவுள்களை பொறுத்த வரைக்கும் அந்த போற்றி ரொம்ப முக்கியமாக இருக்குது. பிரபஞ்சத்தை பொறுத்த வரைக்கும் நன்றி ரொம்ப முக்கியமாக இருக்குது. அது முதல்ல ஒரு வீடியோ போட்ட பாருங்க, அது உங்களுக்கு டைம் கிடைக்கிறப்பெல்லாம் நீங்கள் அதை சொல்லிகிட்டே இருக்கலாம். அந்த 11:11 சமயத்தில் சொன்னால் ரொம்ப பெஸ்ட்டு. அந்த பிரபஞ்சத்துக்கு நன்றின்றதை உங்கள் நெத்திப்பொட்டுக்கு நடுவில் 1 2 3ன்றதை நெத்திப்பொட்டுக்கு நடுவுலேயே எண்ணணும். கைவிட்டு எண்ணுறதோ சுற்றி யாராவது என்ன சொல்கிறதோ வேறு எந்த வகையிலையும் எண்ணக்கூடாது. நெத்திப்பொட்டுக்கு நடுவில் 1 2 3 போகணும். அது மனசில் கூட 1 2 3 எண்ணக்கூடாது. நெத்திப்பொட்டுக்கு நடுவில் 1 2 3 காட்சியாக மாறணும். அது பிரபஞ்சத்துக்கு நன்றின்னு சொல்கிறது. அதுதான் பிரபஞ்ச ஈர்ப்பு தியானம்னு ஒன்று நான் போட்டிருக்கேன். அதுதான் இருக்கிறதுலையே ரொம்ப 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 மேஜர். அது உங்களால் நினச்சப்பெல்லாம் செய்யலாம். 11:11க்கும் பண்ணலாம். இந்த குலதெய்வத்துக்கு நான் சொல்கிறது என்ன சொல்கிறேன்னா, அது கையில் அந்த சாவியை வச்சுக்கிட்டு காலையில் வந்து பிரபஞ்சத்தை திறக்கிறோம். உங்கள் வேண்டுதலை வைக்கிறோம். 11 முறை உங்கள் வேண்டுதலை சொல்கிறோம். சும்மா பிரபஞ்சத்தை திறக்கலை, உங்கள் வேண்டுதலை அதுலேருந்து எடுக்கிறோம். பிரபஞ்சத்துலேருந்து உங்கள் வேண்டுதலை நம்ம சாவி போட்டு திறந்து எடுக்கிறோம். அதில் உங்களுக்கு 11 வந்து உங்களுடைய குலதெய்வம் தான் அந்த வீட்டில் இருக்கிற கலசம். அந்த கலசத்தை வைக்கும்போதே அது உங்கள் குலதெய்வத்தினுடைய பேர் சொல்லி உங்களுக்காக தான் அந்த கலசத்தில் ஆவகனம் பண்ணுறேன்னு சொல்லி வைங்க. அதை அங்கே தான் நம்ம கூட்டின்னு வந்து விடுறோம் வாசப்படியிலேருந்து. ஆனால் அதுக்கிட்டேயே போயிட்டு இருந்தப்பவும் சொல்லலாம். நீங்கள் ஆஃபீஸில் இருந்தாலும் கூட நீங்கள் அந்த கலசத்தை மைண்டில் நினச்சிக்கிட்டு 11:11க்கு நீங்கள் அலாரம் வச்சுருந்தாலும் சரி, இல்லை மற்ற சமயம் சரி, காலை 12க்கு உள்ளாக நீங்கள் வந்து அந்த இது வந்து 11 முறை அந்த குலதெய்வத்தை போற்றி சொல்லிவிட்டு உங்கள் மெயின் வேண்டுதலை 11 முறை சொல்லிட்டு மற்ற வேண்டுதலை ஒரு முறை சொல்லலாம். இரவு 11க்கு கிட்ட இல்லைன்னா 11லேருந்து 12க்கு உள்ள அந்த இன்னொரு அந்த பூட்டை வந்து என்ன பூட்டிகிட்டு இருந்தால் கூட அது நேற்று நம்ம பூட்டிகிட்டு இருந்தால் கூட அதை திறந்துட்டு மறுபடியும் சாபம் தோஷம் பொறாமை என்னை நோக்கி இருக்கின்ற மற்றவர்களுடைய எதிர்ப்பு அது எல்லாமே நான் பிரபஞ்சமே அதை பூட்டிடு அப்படின்னு சொல்லிட்டு பூட்டிடுங்க நீங்கள். அதுதான் அப்போ வந்து நீங்கள் அதை 11 முறை சொல்கிறது அதெல்லாம் வேணாம். இப்போ நைட்டு வந்து 11 முறை அதை நீங்கள் சொல்கிறதோ, ஏன்னா திரும்ப திரும்ப அந்த தப்பான விஷயத்தை நெகட்டிவான விஷயத்தை கால் பண்ணக்கூடாது நம்ம. அது பூட்டுற விஷயம். அதனால் அதெல்லாம் ரொம்ப நேரம் திரும்ப திரும்ப 11 முறை சொல்லக்கூட வேணாம். இது பிரபஞ்சத்தில் ஒரே ஒரு முறை என்னென்ன தப்பாக இருக்குதோ உங்களுக்கு எப்படியெல்லாம் இருக்குதோ திசை சுற்றும்போது நம்ம என்னெல்லாம் சொல்லுவோம் அதெல்லாம் சொல்லி அதை பூட்டிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த 11:11க்கு போட்டினாலும் சரி, இல்லை 11லேருந்து 12க்குள்ளே பூட்டிட்டாலும் சரி, இது இப்படியே தொடர்ந்து ஆடி மாதம் முடிகிற வரைக்கும் இந்த சாவி அந்த பூட்டு விஷயத்தை நீங்கள் பண்ணால் ரொம்ப பயங்கரமான சூப்பர் சக்திங்கெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். இல்லை நான் வெறும் அந்த கலசத்தை வச்சிடறேன், கூப்பிட்டுடுறேன், மணப்பாக்கம் கன்னிமாவை கூப்பிட்டுறேன், உங்கள் குலதெய்வத்தையும் கூப்பிட்டுறேன், டெய்லி நான் இருக்கிற இடத்துல காலையில் 11 முறை, நைட்டு கூட வேணாம், காலையில் 11 முறை மட்டும் அந்த உங்கள் குலதெய்வத்தை போற்றி சொல்லி உங்கள் வேண்டுதலை 11 முறை சொல்லிடுறேன், அது வரைக்கும் தான் எனக்கு சாத்தியம் அப்படின்னாலும் அதை பண்ணுங்கள். ஆனால் அந்த கலசத்தில் 11 ரூபாய் போட்டுருங்க. இது உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். தயவு செஞ்சு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஒரு 2-3 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப 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 ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். தேங்க்யூ ஆல். இதுக்கப்புறம் அந்த கிளிப் ஏதோ ஒன்று போடுறேன்னு சொன்னேன், அது வேணால் இதில் இல்லைன்னா கூட அடுத்த இதில் போடுறேன். அந்த பெரிய முனீஸ்வரனுடைய ஒரு இது ஒன்று எடுத்தேன், அதை இந்த கிளிப்லேயோ இல்லை அடுத்து வர வீடியோலேயோ அந்த கிளிப்பு போடுறேன். அதை பார்த்தா வேண்டிக்குங்க. நான் வீடியோவே எடுத்திருந்தா கூட அதையும் பார்த்து வேண்டிங்க. அது முனீஸ்வரன் சில பேருக்கு ஆகாது, அதெல்லாம் இல்லை. அதுவும் வந்து
அங்காள பரமேஸ்வரி கூட சேர்ந்த மாதிரி இருக்குது. நிறைய பேருக்கு இருக்கும் அங்காள பரமேஸ்வரின்றது நிறைய பேருக்கு. அதனால் பார்த்தாலும் பாருங்கள். ஏன்னா இந்த வீடியோவில் நான் போடாமல் அடுத்த வீடியோவில் போடுறேன் அதை நான். ஏன்னா இதில் மெயினாக மணப்பாகம் கன்னிமாவை தான் ஃபோக்கஸ் பண்ணி கலசம் வச்சு உங்கள் வீட்டு குலதெய்வத்தை மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணியிருக்குது இந்த வீடியோவில். அதனால் நான் இதில் அந்த முனீஸ்வரன் இது உயரமாக இருக்குது, ரொம்ப உயரமாக இருக்குது. அந்த சிலை எவ்வளோ அடி உயரம்னு தெரில. அதை நான் இன்னொரு வீடியோவிலே போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கிறேன். தயவு செஞ்சு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு கெஞ்சி கேட்டுக்கிறேன்.